ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 525. இதில் ஆத்மாவின் இரகசியத்தை புரியும்படியாக வெளிநாட்டு டாக்டருக்கு ஷில பிரபுபாதர் விளக்குவதை நாம் காண்போம். உடலில் ஆத்மா இருப்பதையும் அது மரணத்தின் போது உடலை விட்டுவிட்டு செல்வதையும் தான் நம்புவதாக கூறிய உலக புகழ்பெற்ற கனடாவின் இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் மத அறிஞர்கள் இதை பற்றி மேலும் அதிகமாக கண்டு அறிய வேண்டும் என கூறியிருக்கின்றார். டொரண்டோ நகரின் பொது மருத்துவமனையின் இதய அறுவை சிகிச்சை பிரிவின் தலைமை மருத்துவராக உள்ள வில்ஃப்ரெட் ஜி பிகேலோ ஆத்மா இருப்பதில் நம்பிக்கை கொண்டவன் என்ற முறையில் அது என்ன என்னும் புதிரை கண்டு அறிவதற்கான நேரம் இது என கூறியிருக்கின்றார். ஆத்மா எங்கு இருக்கின்றது, அஃது எங்கிருந்து வந்தது, இதுவே மைய கேள்வி என பிக்கோலோ தெரிவித்தார். எனது அன்பு மருத்துவர் பிக்கோலோ அவர்களுக்கு ஷில பிரபுபாதா கூறுவதாவது: எனது வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆத்மாவை அறிந்து கொள்ள விரும்பும் இதய அறுவை சிகிச்சை மருத்துவர் என்ற தலைப்பில் ரே கொரல்லி என்பவர் கெஜட் இதழில் வெளியிட்ட செய்தியை சமீபத்தில் நான் படித்தேன். அந்த செய்தி எனக்கு மிகுந்த ஆர்வத்தை கொடுத்தது. உங்களுடைய கருத்துக்கள் ஆழ்ந்த அறிவை காட்டுவதால் இது குறித்து தங்களுக்கு கடிதம் எழுத நினைத்தேன். நான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் என்பதை தாங்கள் அறிந்து இருக்கலாம். எனக்கு கனடாவில் மான்ட்ரியல், டொரண்டோ, வான்கூவர், ஹாமில்டன் உட்பட பல இடங்களில் கோவில்கள் இருக்கின்றன. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் முக்கிய குறிக்கோள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவனது உண்மையான ஆன்மீக நிலையினை போதிப்பதாகும். ஆத்மா உயிர்வாளியின் இதயத்தில் இருக்கின்றது. இதில் எந்த சந்தேகம் கிடையாது. உடலை பராமரிப்பதற்கு தேவைப்படும் எல்லா சக்திகளுக்கும் ஆத்மாவே மூல ஆதாரம் ஆகும். ஆத்மாவின் சக்தி உடல் முழுவதும் வியாபித்து இருக்கின்றது. இதுவே உணர்வு என்று அறியப்படுகின்றது. ஆத்மாவின் சக்தியை உணர்வானது உடல் முழுவதும் பரவச் செய்வதால் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒருவன் வலியையோ சுகத்தையோ உணர்கின்றான். ஆத்மா தனித்தன்மை கொண்டது. ஒருவன் சிறு வயதில் இருந்து இளமைக்கும் பின்பு முதுமைக்கும் மாற்றம் பெறுவது போல ஆத்மா ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலிற்கு மாற்றம் அடைகின்றான். பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடைகளை அணிந்து கொள்வது போல மரணத்தின் போது நாம் புதிய உடலுக்கு மாறுகின்றோம். இதுவே ஆத்மாவின் உடல் மாற்றம் என சொல்லப்படுகின்றது. ஆன்மீக உலகில் உள்ள தனது உண்மையான இருப்பிடத்தை மறந்து இந்த ஜட உலகத்தை ஆத்மா அனுபவிக்க விரும்பும்போது கடும் போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையினை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான ஷில பிரபுபாதா மேலும் கூறினார்: பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் என்னும் இயற்கைக்கு மாறான இந்த சுழற்சியை அவனால் நிறுத்திவிட முடியும். அவன் தனது உணர்வினை முழுமுதற் கடவுளின் உணர்வுடன் இணைக்கும் போது அதனை நிறுத்திவிடலாம். இதுவே கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் அடிப்படை கொள்கையாகும். இதய மாற்று அறுவை சிகிச்சை பொறுத்தமட்டில் மாற்று உறுப்பை பெற்ற ஆத்மா மாற்றப்பட்ட இதயத்திற்குள் நுழையாத பட்சத்தில் சிகிச்சை வெற்றி பெறுதல் என்ற கேள்விக்கு இடம் கிடையாது. எனவே ஆத்மாவின் இருப்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பால் உறவின் போது அங்கு ஆத்மா இல்லாவிட்டால் கருத்தரிப்பு நிகழாது. கருத்தடைக்கான வழிமுறைகள் கருப்பையினை சீர்குலைப்பதால் அந்த கருப்பை ஆத்மாவிற்கு ஏற்ற இடமாக அமைவது கிடையாது. இத்தகு வழிமுறைகள் பகவான் கிருஷ்ணரின் ஆணைக்கு எதிரானவை. கடவுளின் ஆணைப்படி ஒரு ஆத்மா
ஒரு குறிப்பிட்ட கருப்பைக்கு அனுப்பப்படுகின்றான். ஆனால் கருத்தடை சாதனங்களால் அந்த இடம் அவனுக்கு மறுக்கப்பட்டு அவன் வேறொரு இடத்தில் வைக்கப்படுகின்றான். இது முழுமுதற் கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுக்கும் செயல் ஆகும். ஒரு குறிப்பிட்ட அடுக்குமாடி கட்டிடத்தில் வாழ வேண்டிய ஒரு மனிதனை உதாரணமாக எடுத்து கொள்ளலாம். அங்கு நுழைய முடியாத சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டால் அவன் பெரும் பின் அடைவை அடைகின்றான். அவனை தடுக்கும் செயல் சட்டத்திற்கு விரோதம் ஆனது, தண்டனைக்கு உரியது ஆகும். ஆத்ம ஆராய்ச்சி நிச்சயம் விஞ்ஞான முன்னேற்றத்தின் அடையாளத்தை குறிக்கும். இருப்பினும் விஞ்ஞானம் எவ்வளவுதான் முன்னேறினாலும் அவர்களால் ஆத்மாவை கண்டு அறிய முடியாது. சூழ்நிலையை புரிந்து கொள்வதன் மூலம் ஆத்மாவின் இருப்பை எளிமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆத்மாவின் அளவு ஒரு முடியில் 10,000 ஒரு பங்குதான் என்பதை பகவத்கீதையில் இருந்தும் வேத நூட்களில் இருந்தும் நீங்கள் காண முடியும். எனவே பௌதிய விஞ்ஞானிகளால் ஆத்மாவை கைப்பற்ற முடியாது. உயர் அதிகாரிகள் இடமிருந்து கேட்பதன் மூலம் ஆத்மாவின் இருப்பை நீங்கள் எளிமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். மிகப்பெரிய விஞ்ஞானிகள் உண்மை என எவற்றையெல்லாம் கண்டுபிடித்து சொல்கின்றார்களோ அவற்றையெல்லாம் நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விளக்கி இருக்கின்றோம். பகவத்கீதையின்படி ஆத்மாவின் இருப்பை ஒருவன் புரிந்து கொண்டவுடன் கடவுளின் இருப்பையும் அவனால் புரிந்து கொள்ள முடியும். கடவுள் மிகப்பெரிய ஆத்மா என்பதும் ஜீவன் மிகச்சிறிய ஆத்மா என்பதுமே கடவுளுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். ஆனால் குணத்தின் அடிப்படையில் அவர்கள் இருவரும் சமம் ஆனவர்களே. கடவுள் எங்கும் வியாபித்து இருக்கின்றார். ஜீவனோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் இருக்கின்றான். ஆனால் அவர்கள் இருவரின் இயற்கை குணமும் ஒன்று ஆகும். அந்த ஒன்று என்பது சச்சித் ஆனந்த ரூபம் ஆகும். அதாவது ஆத்மா பரமாத்மா இருவருமே நித்தியமான அறிவுமயமான ஆனந்தமயம் ஆனவர்கள் ஆவார்கள். இது பௌதிய நிலையில் மறக்கடிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆத்மாவிற்கு ஆத்மா எங்கே இருக்கின்றது, அது எங்கிருந்து வந்தது என்பதே தங்களது மைய கேள்வி. இதை புரிந்து கொள்வது கடினம் கிடையாது. ஆத்மா எவ்வாறு உயிர்வாளிகளின் இதயங்களில் உள்ளது எனவும் அது எவ்வாறு மரணத்திற்கு பின்பு மற்றொரு உடலை அடைகின்றது எனவும் நாம் ஏற்கனவே விவாதித்து இருக்கின்றோம். ஆத்மா ஆதியில் கடவுள் இடமிருந்து வருகின்றது. நெருப்பிலிருந்து தோன்றும் ஒரு பொறி நெருப்பை விட்டுவிட்டு தொலைவில் விழும்போது அணைந்து விடுவதாக தோன்றுவது போல ஆன்மப்பொறி ஆதியில் ஆன்மீக உலகில் இருந்து ஜட உலகிற்கு வருகின்றது. இது ஜட உலகில் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்னும் 3 குணங்களுக்குள் 3 வேறுபட்ட சூழ்நிலைகளுக்குள் விழுகின்றது. தீப்பொறி உலர்ந்த புல்லின் மீது விழும்போது அதன் நெருப்புத்தன்மை தொடர்கின்றது. தீப்பொறி நிலத்தில் விழும்போது எளிதில் தீப்பிடிக்கும் பொருள் ஏதும் அங்கு இல்லாவிட்டால் தனது நெருப்புத்தன்மையை அதனால் வெளிப்படுத்த இயலாது. தீப்பொறி நீரில் விழும்போது அது அணைந்து விடுகிறது. இந்த விதமாக ஆத்மாவும் 3 வகையான வாழ்க்கை நிலைகளை ஏற்கின்றது. ஒரு உயிர்வாளி தனது ஆன்மீக இயற்கையை முற்றிலுமாக மறந்து விடுகின்றான். மற்ற ஒருவன் பெருமளவில் மறந்து விடுகின்றான். ஆனாலும் அவன் ஆன்மீக இயற்கையின் உள் உணர்வை கொண்டு இருக்கின்றான். வேறு ஒருவன் ஆன்மீக பக்குவத்தை தேடுவதில் முழுமையாக ஈடுபட்டு இருக்கின்றான். ஆன்மீக பொறியான ஆத்மா ஆன்மீகத்தின் பக்குவ நிலையை அடைவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட வழி ஒன்று இருக்கின்றது. அந்த வழிமுறையில் முறையாக வழி நடத்தப்பட்டால் அவன் ஆதியில் எங்கிருந்து விழுந்தானோ அதே இடத்திற்கு, அந்த இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல முடியும். பகவத்கீதை மற்றும் வேத நூட்களில் உள்ள இந்த அதிகாரப்பூர்வமான தகவல் நவீன விஞ்ஞானத்தின் அடிப்படையில் மக்களுக்கு வழங்கப்பட்டால் அது மனித சமுதாயத்திற்கு செய்யப்படும் பெரிய உதவியாக அமையும். உண்மைகள் அனைத்தும் ஏற்கனவே தெளிவாக உள்ளன. அவற்றை நவீனகால மக்கள் புரிந்து கொள்வதற்கு உகந்த வகையில் வழங்கினால் போதும். உலகின் மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் ஆத்ம விஞ்ஞானத்தை மனிதன் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்தால் அது மாபெரும்
திருப்பணியாக அமையும். தங்கள் உண்மையுள்ள ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதா அவர்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்